இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து பேச போகிறோம். இப்படி உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னே சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நம்ம எம்என்ல பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு வந்து சமைக்கிறாரு. அது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து சமைச்சு உண்மையாலுமே வந்துட்டு காவேரி கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் காவேரி சைடில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு ஆளாகவே இல்லை. அவர் அவங்க பார்க்குற ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட்டாக ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம சித்தப்பா பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு வில்லனாகவே மாறிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நீ திருந்தவே மாட்டியாயா, எப்போ தாயா திருந்த போகிறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கூட சேரணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சித்தப்பா வந்து அவரோட உண்மையான ஒரு முகத்தை வந்து காட்டிக்கிட்டு ராவடி பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே, ஒரு பக்கம் வந்து காட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாம்மா கிட்ட வந்து நம்ம தாத்தா வந்து சாரி கேட்குறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்துட்டு உணர்வு பூர்வமான ஒரு தருணமே அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாம்மா பார்த்தீங்கன்னா நம்ம பேத்திக்காக வந்துட்டு நிறைய விஷயம் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது நிறைய விஷயம்னா ஸ்நாக்ஸ் மாதிரி முறுக்கு அதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டி பேத்தி அந்த ஒரு பாண்டு வந்து நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வீட்டெலாம் சுற்றி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் வந்து சுற்றி காட்டுறாங்க. அது பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. இதுதான் என்னோடய பெட்ரூமு, இதுதான் வந்துட்டு என்னோடய ஹாலு, இதுதான் என்னோடய டைனிங் ஹாலு, இங்கே தான் நான் வந்து உட்காந்து படிப்பேன், அங்கே தான் உட்காந்து படிப்பேன், அங்கே தான் சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம விஜயோட பீரோ காட்டிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியோட பீரோ காட்டும்போது நம்ம காவேரி வந்து போய் பார்க்குறாங்க. அது பார்க்கும்போது ரொம்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க வந்துட்டு அப்படியே அவங்க ஸ்டாண்டாகி அப்படியே நிற்கிறாங்க. என்னங்க இவ்வளோ வந்துட்டு இப்போ சாரீஸ்லாம் வச்சுருக்கீங்க, ஏன் எதுக்கு, அவங்க தான் போயிட்டாங்களே, அவங்க போனாலும் அவங்களோட நினைவுகளோடு நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே விஜய் நம்ம காவேரிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவங்களெலாம் எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே, இவங்க கூடலாம் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஏதோ பண்ணுறாங்க, ஏன் இவர் முறைக்கிறார், சித்தப்பா வந்து நம்ம காவேரி முறைக்கும் போது ஏன் முறைக்கிறாரு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கன்ஃபியூஸ்டான ஒரு காவேரியை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னே சொல்லுவேன். கண்டிப்பாக வந்துட்டு விஜய்லாம் வந்து விஜய் பார்த்தீங்கன்னா காவேரியை விட போகிறதா இல்லை, அதுக்கான அடுத்தடுத்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம அத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ காவேரியோட பர்த்டேக்கு வந்து இன்வைட் பண்ணிட்டாங்க. உண்மையாலுமே இது காவேரிக்கெலாம் தெரியாது. பட் உண்மையாலுமே நம்ம கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம கங்கா யமுனாவும் பார்த்தீங்கன்னா வரப்போகிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது ரொம்பவுமே வந்துட்டு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். கங்காவோட குழந்தைய வந்து நம்ம விஜய் வந்து பார்த்து எப்படி வந்து அந்த ஒரு சித்தப்பாவோட பாண்டு வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையை பொறுத்திருந்தே பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மகாநதி சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரியல். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியும் விஜயும் வந்துட்டு காவேரிக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ, ஆனால் வந்துட்டு கங்கா பார்த்தீங்கன்னா இவங்க எப்படியாவது வந்து சேர்த்து வச்சிடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையிலே அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம கங்காவை வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு தருணமாகவே இருக்கலாம். நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நிவினும் விஜயை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த நேரத்தில் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்ல தெரியல, பார்க்கலாம். நம்ம சீக்கிரமாகவே வந்துட்டு நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம்.